ஈர்ப்பு விதினா என்னன்னு பார்த்தாச்சு. வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் உண்மையா, நம்பலாமா, நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் போகணும்னா உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்களே ஒன்று ட்ரை பண்ணி ஈர்ப்பு விதி மூலமா அது நடந்தாதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவில் நீங்க ஒன்று ஈர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதன் மூலமா உங்க பெரிய ஆசைகளை நீங்க சுலபமா ஈர்க்கலாம். ஈர்ப்பு விதி ஒரு சில டைம் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில டைம் நடக்க மாட்டேங்குது. ஒரு சில ஆசைகளை ஈர்க்க முடியுது, ஒரு சிலதை ஈர்க்க முடியல இப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்கான முக்கியமான காரணம் உங்களால் உங்க எண்ணத்து மேல பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ண முடியாதது. இது பயத்தினால இருக்கலாம், இல்ல சந்தேகத்தினால இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை ஈர்க்கணும், இல்ல ஒரு நல்ல வேலையை ஈர்க்கணும், உடல் ஆரோக்கியத்தை ஈர்க்கணும், மன அமைதியை ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நோக்கம் ஸ்ட்ராங்காவும் தெளிவாகவும் இருக்கணும். உங்க நோக்கத்துல பயம் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் பயத்தை தான் ஈர்ப்பீங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னும் சந்தேகப்படுற மாதிரியான சூழ்நிலை தான் அமையும். அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பொருளை தான் நம்ம ஈர்க்க போறோம். அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு கைட் பண்றேன். அதுபடியே நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா 24 மணி நேரத்துல அது உங்ககிட்ட வந்து சேரும். இப்போ நான் சொல்ற பொருள் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, அதை விஷுவலைஸ் பண்ண போறீங்க, அப்படின்னா காட்சிப்படுத்த போறீங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு உங்க அன்றாட வாழ்க்கைய தொடரலாம். அது என்ன பொருளா வேணா இருக்கலாம். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், கிட்டார் மாதிரி, இல்ல ஒயிட் ரோஸா இருக்கலாம், இல்ல ப்ளூ பேர்டா இருக்கலாம், வெள்ளை குதிரையா இருக்கலாம், இல்ல இப்ப நம்ம எடுத்துக்க போற மாதிரி ஒரு எல்லோ வாத்தா இருக்கலாம். ஏதாவது ஒரு சிம்பிளான பொருளை எடுத்துக்கோங்க. குழந்தைங்க இருக்க வீடுனா இந்த வாத்து பொம்மை இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க மேல சொன்ன வேற ஏதாவது ஆப்ஜெக்ட நினைச்சுக்கோங்க. நார்மலா இது நிறைய கண்ணில் படாதுங்கிறதுனால நான் டக் எடுத்துட்டேன். இத 5 செகண்ட்ஸ்க்கு நல்லா பாத்துக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இத நம்ம இமேஜின் பண்ண போறோம். உங்க கண்ணை மூடிக்கோங்க. எல்லோ கலர் வாத்து உங்க கண் முன்னாடி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அதனோட கண், இறகு, கால் எல்லாம் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. வாத்து பண்ற சத்தத்தை கூர்ந்து கவனிங்க. அந்த வாத்தை நீங்க தொட்டு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. அதெல்லாம் பண்றப்போ நீங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னு உணருங்க. சந்தோஷமான மனநிலையில சிரிப்போட செய்யுங்க. அந்த வாத்து கூட நீங்க நல்லா விளையாடுறீங்க. இப்போ கண்ணை தருங்க. உங்க எனர்ஜி எவ்வளோ பாசிட்டிவா இருக்குன்னு உணருங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜியும் ஃபோக்கஸும் தான் நமக்கு வேணுங்கிறத ஈர்க்க நமக்கு தேவை. ஒருவேளை உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா இதை இன்னொரு டைம் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த எனர்ஜியை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. அது நம்ம கிட்ட வந்து சேர்ற வழி என்ன? நீங்க வார்த்தை இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க யாராவது வீட்டுக்கு போறப்பயோ, இல்ல ஏதாவது கடைக்கு போறப்பயோ, இல்ல டிவிலயோ போன்லயோ பாப்பீங்க. அது எப்படியாவது உங்க கண்ணில் படும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அது நடக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமா 5 நிமிஷத்திலே கூட நடக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அது நடக்கிறப்போ கண்டிப்பா அந்த வீடியோக்கு திரும்ப வந்து நீங்க நினைச்ச பொருள் என்ன, எவ்வளோ நேரத்துல அது நடந்தது,
உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகமா கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நம்பிக்கையை கொடுக்கும். இனி அடுத்து செய்ய போற பயிற்சிகளை இன்னும் ஃபோக்கஸ்டா உங்களால செய்ய முடியும். உங்க எண்ணங்கள், நம்பிக்கைகள் எப்படி இருக்கோ அந்த எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி இருக்க நிகழ்வுகளை தான் நீங்க ஈர்க்கறீங்க. இன்டைரக்டா இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க. உங்களை சுத்தி இருக்க உலகம் உங்க நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தான் பிரதிபலிக்கும். நீங்க பார்க்கணும்னு விரும்புறத தான் நீங்க பாக்குறீங்க. உங்க எதிர்பார்ப்ப நீங்க தெளிவா நம்பிக்கையோட செட் பண்றப்போ உங்களை சுத்தி இருக்க உலகம், மக்கள், பொருட்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகும். இந்த உலகத்துல நீங்க பாக்குறது எல்லாமே உங்க நோக்கத்தால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க நினைக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ நீங்க எதை நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க எண்ணங்கள் சரியா இருந்தா இந்த உலகத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியும். மாற்றி காட்டுவோம். டெலிபதி மூலமா நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை ஈர்க்க முடியுமா? எப்படி செய்யறது? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க கூட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வித்தியாசத்தை உணர்வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இனி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெஸ்டர்ன் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.